இன்னைக்கு நம்ம புணர்ச்சி கிளாஸினுடைய 3வது பாகத்தை படிச்சுட்டு இருக்கோம், பார்க்க போறோம். ஸோ 3rd கிளாஸ் புணர்ச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் புணர்ச்சியில நம்ம புணர்ச்சி மற்றும் அதனுடைய வகைகளை பார்த்தோம். 2வது கிளாஸ்ல உயிரிற்று புணர்ச்சியினுடைய உடன்படுமை அப்படிங்கிற விதியை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு உயிரிற்று புணர்ச்சியினுடைய குற்றியலுகர புணர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அங்க கிளாஸ்க்குள்ளாடி போவோம். ஸோ குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் படிக்கணும். புத்தகத்திலே தெளிவா கொடுத்திருக்கான். இந்த தெரிந்து கொள் அப்படிங்கிற பாக்ஸ்ல பாருங்க. குற்றியலுகர புணர்ச்சி தன்னுடைய சொல்லுக்கு இறுதியில், சொல்லினுடைய இறுதியில் வல்லினமே ஏறிய தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம குற்றியலுகரம்னா என்னது? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதுதான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிச்சிருக்கிறது. இதுவே இப்படி குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிக்கிறதே புணர்ச்சி விதியின் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். அது நம்ம நீங்க போக போக நம்ம நிறைய விதிகள் பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். சோ குற்றியலுகரம் அப்படிங்கிற போது குறுமைனா குறுகி அப்படின்னு அர்த்தம். குறுகி தன்னுடைய இயலில் இருந்து குறுகி ஒலிக்கக்கூடிய உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றான். நம்ம நம்முடைய அந்த இதுலயே பார்த்தோம். என்ன சொல்றாங்கன்னா, வல்லின மெய்யெழுத்துக்கள் ஏறிய உகரம். வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா என்னது? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 18. இந்த மெய்யெழுத்துக்களை 3 பிரிக்கிறாங்க. ஒண்ணு வல்லினம், இன்னொன்னு மெல்லினம், இன்னொன்னு இடையினம் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. இப்ப மெய்யெழுத்துக்களினுடைய 18 எழுத்துக்கள் இக்கு டு இன்னு வரைக்கும் உள்ள 18 எழுத்துக்களை 3 பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படி 3 பிரிக்கிறாங்க. அப்ப 18 3 பிரிச்சா ஒரு பகுதி என்ன? 6 அப்படிதானே? அப்ப வல்லினத்துல எத்தனை எழுத்து இருக்கும்? 6 எழுத்துக்களும். மெல்லினத்துல எத்தனை இருக்கும்? 6ம். இடையினத்துல 6. அந்த வல்லினத்தினுடைய 6 எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்படி எழுதலாம். கசட தபர. அதுங்களா 1 2 3 4 5 6 வல்லின. அதாவது புள்ளி வச்சா இது என்னதான் மாறிடும்? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படின்னு என்ன செஞ்சிடும்? மாறி. புரிஞ்சுதா? சோ அதை நம்ம ஈஸியா இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு இரு அப்படின்னு சொல்லதுக்கு பதிலா கத்தட தபர அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு என்னதாயிருது? கொஞ்சம் ஈஸியா என்ன செய்யும்? ஈஸியா இருக்கிறதுனால நம்ம சொல்லதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால நம்ம கத்தட தபர அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? அப்ப மெல்லினத்துல இருக்கக்கூடிய 6 எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மெல்லினத்தினுடைய 6 எழுத்துக்கள் மெல்லினத்தினுடைய 6 எழுத்துக்கள் என்னதுன்னு பார்த்தோம்னா, ஞங்கன நமர, ஞ ஞ ந ம ஞ ஞ ந ம நமன, ஞங்கன நமன. இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இடையின எழுத்துக்கள் என்னது? ய ர ழ வ ய ய. எரழ வழல அப்படிங்கிறது என்னது? நமக்கு இடையின எழுத்து. நம்ம குற்றியலுகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மட்டும் தெரிஞ்சா போதும்? மெல்லின மட்டும் இப்ப பார்த்தா போதும். என்ன சொல்லியிருக்காங்க? வல்லின மெய்யெழுத்துக்கள் ஏறிய உகரம். வல்லின மெய்யெழுத்துக்கள்ல உகரம் ஏறுது. வல்லின எழுத்துக்கள் என்னதெல்லாம்?
வல்லின எழுத்துக்கள் என்னதெல்லாம்? இக்கு இச்சு, அதாவது கசட தவறு, அப்படிதானே? வல்லின எழுத்துக்கள் என்னதுன்னா கசட தவறு. சோ இந்த கா கூட உகரம் ஊ சேர்ந்தா பூ. கா கா ச ட த ப ர. இது கூட பிளஸ் ஊ சேர்த்தீங்கன்னா என்னவா வரும்? கா கூட்டல் ஊ கு, தா கூட்டல் ஊ சு குசு, அடுத்து டா கூட்டல் ஊ து, அடுத்து தா கூட்டல் ஊ து, பா கூட்டல் ஊ பு, ரா கூட்டல் ஊ ரு, குசுடு துபுரு. இதுதான் உகரம். இதுதான் வல்லின உகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லினத்துல உகரம் வந்து சேரனால இது என்னது? வல்லின உகர எழுத்துக்கள். வல்லின உகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லின உகர எழுத்துக்கள் அப்படின்னு. குசுடு துபுரு அப்படிங்கிறது வல்லின உயிரெழுத்துக்கள், உகர எழுத்துக்கள். அப்ப இந்த வல்லின மெய்யேறிய உகர எழுத்துக்கள் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். குறுகி ஒலிக்குது. ஒரு மாத்திரை தான் அதனுடைய கால அளவு அப்படிங்கிறது. ஒரு மாத்திரை ஒலிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறதுனால அது குற்றியல் உகரம். உகரம் அப்படின்னு சொல்லுவோம். குறுமையாக ஒலிக்கிறது உகரம், அதனால குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எப்படி சார் இந்த கால அளவை நீங்க சொல்லுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. நமக்கு எழுத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு. ஒண்ணு குறிலு, இன்னொன்னு நெடிலு, இன்னொன்னு ஆயுத எழுத்து அப்படின்லாம் இருக்குது. நம்ம இப்ப குறில் நெடில மட்டும் பார்ப்போம். குறில் மற்றும் நெடில மட்டும் பார்ப்போம். குறில் எழுத்துக்கு மாத்திர 1, நெடில் எழுத்துக்கு மாத்திர 2. இந்த மாத்திரை அப்படிங்கிறது அது ஒலிக்கக்கூடிய கால அளவை பொறுத்து மாறும். குறில் எழுத்து ஆ ஒரு மாத்திரை, இது நெடில் எழுத்து ஆ இப்ப நீண்டுட்டு ஒலிக்கனால 2 மாத்திரை. ஆவ போல 2 வாட்டி ஒலிக்கணும் ஆ, அப்ப 2 மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அப்ப குறில் எழுத்துக்கு என்னது? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு என்ன எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அப்போ குறில் எழுத்தாக இருக்கக்கூடிய கு, கூ கிடையாது. கூன்னு வந்து அது நெடில் எழுத்து. சு, து, து, பு, ரு. ஏன்னா இந்த கா கூட உங்களுக்கு ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து, அதுவும் குறில் எழுத்து தான் சேருது, அப்படிதானே? குறில் எழுத்துக்கள் சேருவதனால அப்ப அது என்னதான்? ஒரு மாத்திரை தான். அப்போ கூ அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, சு அப்படிங்கிறது ஒலிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, து அப்படிங்கிறதும் ஒரு மாத்திரை, து அப்படிங்கிறதுக்கும் ஒரு மாத்திரை, பூ அப்படிங்கிறதுக்கும் ஒரு மாத்திரை, ரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு மாத்திரை. குசுடு துபுரு. புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை. இந்த கூ அப்படிங்கிற சொல் தன்னுடைய ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். அதுதான் இப்ப கூ அப்படிங்கிற சொல்ல ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரையாக ஒலிப்பதால் அது வந்து என்னன்னு சொல்லுதோம்? குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, வண்டு. நம்ம என்ன சொல்லணும்? கரெக்டா சொன்னா வண்டு அப்படின்னு சொல்லணும், அப்படிதானே? வண்டு ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்குதுன்னா டூ அப்படின்னு சொல்லணும். வண்டு அப்படின்னு சொல்லுவோம். டூன்னு தானே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனா இந்த பாருங்க, நம்ம வண்டுக்கு வந்து அந்த டூ எழுதும் போது வந்துன்னு சொல்லுதோம். அப்ப டூ அப்படிங்கிறது டூவா அப்படிங்கிற ஒலி வந்து மாறுது. அப்ப ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காம பாதி அளவுக்கு குறுகி ஒலிக்குது. டு அப்படின்னு ஒலிக்கிறதுனால ஒரு மாத்திரை அளவிலிருந்து பாதி மாத்திரை அளவாக ஒலிக்குது. அப்ப இது என்னது? குற்றியல் உகரம். அப்ப சொல்லினுடைய இறுதி எழுத்து டூ. அந்த டூ அப்படிங்கிறது ஃபுல்லா ஒலிக்காம, தன்னுடைய கால அளவை ஃபுல்லா ஒலிக்காம, வண்டு அப்படின்னு ஒலிக்காம வண்டு அப்படின்னு குறுகி ஒலிப்பதால், இந்த டூவினுடைய எழுத்து குறுகி ஒலிப்பதால் அது என்னது? குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? சோ இததான் அங்க சொல்லியிருக்காங்க புத்தகத்துல. தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு வல்லின மெய்யெழுத்துக்கள் குசுடு துபுருல ஏறும்போது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிப்பதால் இதுக்கு குற்றியலுகர புணர்ச்சி என்று பெயர். என்னன்னு சொல்றாங்க? குற்றியலுகர புணர்ச்சி, குற்றியலுகரம் அப்படின்னு பெயர். புணர்ச்சியை நம்ம இப்ப பார்ப்போம். குற்றியலுகரம். இப்ப குற்றியலுகரம்னா என்னன்னு புரிஞ்சுதா? அடுத்து புணர்ச்சி. குற்றியலுகரத்துல எப்படி புணருது அப்படின்னு பார்க்க போறோம். மேல கொடுத்துருக்காங்க, தெளிவா கொடுத்துருக்காங்க.
பாருங்க, குற்றியலுகர புணர்ச்சியில நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்று மெய்யுடன் இணையும். மெய்யுடன் இணையும். அதுதான் என்னது குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். கவனி, பிளாக் போர்டு எடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வட்டாடினான் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சே நம்ம பார்ப்போம். வட்டு கூட்டல் ஆடினான். சரியா? வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். இப்போ ஒரு கிளான்ஸ் விட்டுவோமா? இந்த வட்டு அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நிலைமொழி, அப்படிதானே? ஆடினான் அப்படிங்கிறது என்னது? வருமொழி. அப்போ நிலைமொழினா என்னது, வருமொழினா என்னதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல வர்றது நிலைமொழி, நிலைமொழியை தொடர்ந்து வருவது என்னது? வருமொழி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? அப்ப நிலைமொழினா நம்ம எதை பார்க்கணும்? நிலைமொழினா நம்ம எப்பொழுதுமே இறுதி எழுத்தை பார்க்கணும், ஈற்று எழுத்தை பார்க்கணும். வருமொழினா நம்ம என்ன பார்க்கணும்? வருமொழினா நம்ம எப்பவுமே முதல் எழுத்தை பார்க்கணும். புரிஞ்சுதா? அப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை பார்க்கணும், வருமொழியில முதல் எழுத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை வச்சு நம்ம உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுதோம். அப்படிதானே? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை வச்சு புணர்ச்சியை நம்ம என்னன்னு சொல்லுதோம்? உயிரீற்று புணர்ச்சி. உயிரெழுத்து கடைசி எழுத்துல வந்தா உயிரீற்று புணர்ச்சி. மெய்யெழுத்து கடைசியில வந்தா நம்ம மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த உயிரீற்று புணர்ச்சியில உள்ள டைப்ஸை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ஒண்ணு பார்த்து முடிச்சுட்டோம். என்னது? போன கிளாஸ்ல உடம்படுமை அப்படின்னு பார்த்து முடிச்சோம். அப்படிதானே? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான் நம்ம இப்ப சும்மா லைட்டா நான் சொல்லி முடிச்சேன். அப்போ இப்ப நம்ம பார்க்கறது குற்றியலுகர புணர்ச்சியாக இருக்கு. அப்ப குற்றியலுகர புணர்ச்சியில நமக்கு எக்ஸாம்பிளா புத்தகத்துல என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா வட்டாடினான் அப்படிங்கிறத கொடுத்திருக்கான். வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். இது எப்படி வருது அப்படின்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உங்களுக்கு என்னவா இருக்கு? டூவா இருக்கு. டூ அப்படிங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்படிதானே? உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்து. என்ன எழுத்தெல்லாம் சேருது? இட்டு, இட்டு அப்படிங்கிற மெய் எழுத்தும் ஊ அப்படிங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து டூ அப்படிங்கிற எழுத்தை உருவாகுது. நல்லா தெரியும் உங்களுக்கு. குற்றியலுகரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன். குற்றியலுகரம் என்ன சொல்லுது? வல்லின மெய்யெழுத்துக்களுடன் உகரம் சேரும் பொழுது வல்லின மெய்யெழுத்து. அப்ப இப்படிங்கிறது வல்லின மெய்யெழுத்து தானே? அதனுடைய என்ன சேருது? உகரம் சேரும் பொழுது தன்னுடைய மாத்திரையினுடைய கால அளவு குறைந்து ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. அப்போ வட்டு அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம்? ஒலிப்புக்கு பதிலா நம்ம என்ன சொல்லுதோம்? வட்டு அப்படின்னு ஒலிக்கிறோம். டூ அப்படிங்கிறதா முழு மாத்திரை. நம்ம சாதா டூவை சொல்லும் போது டூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வட்டுல டூவை யூஸ் பண்ணும் பொழுது வட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ மாத்திரை கால அளவு குறைகிறது. அப்ப இது என்னது? குற்றியலுகர புணர்ச்சி. அப்போ குற்றியலுகர புணர்ச்சி வரும் பொழுது சொல் எப்படி பிரியும்னா, இங்க பாருங்க, வட்டு இட்டு கூட்டல் ஊ கூட்டல் ஆடினான். அப்படித்தானே வருது? அப்படித்தானே எழுதணும். வட்டு இட்டு கூட்டல் ஊ வட்டு. இந்த டூ எப்படி பிரிஞ்சது? இட்டு கூட்டல் ஊ பிளஸ் ஆடினான் அப்படின்னு புரிஞ்சு. இப்போ குற்றியலுகர புணர்ச்சி வரும் பொழுது எப்பவுமே என்ன ஆகும்னா உகரம் கெட்டு விடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். குற்றியலுகர புணர்ச்சி வந்துச்சுன்னா என்ன செய்யும்? உகரம் என்ன செய்யும்? எப்பொழுதுமே கெட்டு விடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப உகரம் கெடுதல் அப்படின்னா என்னது? மறைதல் அப்படின்னு சொன்னேன். அப்ப வட்டு வட்டு இந்த என்ன செஞ்சிடும்? இந்த ஊ மறைஞ்சிரும். வட்டு கூட்டல் வட். வட்டு வட்டுன்னு இல்ல, வட் கூட்டல் ஆடினான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. வட் கூட்டல் ஆடினான் அப்படின்னு வரும். ஏன்? குற்றியலுகரம் வரும்போது ஊ அப்படிங்கிற சொல் உகரம் என்ன செஞ்சிடும்? மறைந்து விடும். அதுக்கு அடுத்து என்ன செய்யும்?
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. யார் சொல்றா? பவனந்தி முனிவர் சொல்றாரு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் தான் என்னது? மெய்யுடன் உயிர் வந்து சேருவது இயல்பு. புரியுதா புரியலையா? அப்போ ஒரு மெய்யும் ஒரு உயிரும் வந்துச்சுன்னா, ஒரு மெய்யும் ஒரு உயிரும் வந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற இயல்பு புணர்ச்சி வந்துடும். பாருங்க, இட்டு இறுதி எழுத்து இட்டு மெய் எழுத்து, வறுமொழியில முதல் எழுத்து உயிர் எழுத்து. அப்ப உயிரும் மெய்யும் சேரும். அப்ப அது என்னவா மாறிடும்? உயிர்மை எழுத்தா மாறிடும். அப்ப இட்டு கூட்டல் ஆ என்னவா மாறிடும்? தா அப்படிங்கிற சொல்லா மாறிடுமா? நெடில் எழுத்தா மாறிடுமா? அப்போ தா. அடுத்து என்னது? இது ரெண்டும் போயிட்டு மிச்சம் என்னது இருக்கு? தினான், பட்டாடினான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்படிதான் இப்படிதான் வந்து என்ன செய்யுது உங்களுக்கு புணர்ச்சி அப்படிங்கிறது புணருது. புணர்ச்சியின் அடிப்படையில எழுத்துக்கள் வந்து என்ன செய்யுது? சேருது. புரியுதா? வட்டாடினான் அப்படிங்கிற சொல் எப்படி புரியுது சேருது அப்படின்னு பாத்தீங்களா? சோ இதுதான் வந்து என்னது? குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. புத்தகத்துல என்ன சொல்றாங்க? குற்றியலுகர புணர்ச்சிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்க இயல்பு புணர்ச்சிக்கு, விகார புணர்ச்சிக்கு, உடம்படுமைக்கு, குற்றியலுகரத்துக்கெல்லாம் புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸே உங்களுக்கு போதுமானது. அதை நீங்க பிரிச்சு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஒரு சொல்ல கொடுத்தாலும் உங்களால என்ன செய்ய முடியும்? அதை வந்து என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இயல்பு அப்படிங்கிறத பாரு. இயல்பு புணர்ச்சியில பாருங்க, பொன் கூட்டல் வளை, பொன் வளை. ஏதாவது ஒரு சொல் வந்து ஏதாவது ஒண்ணு தோன்றி இருக்கா, மறைஞ்சிருக்கா, கெடுத்திருக்கான்னு பார்த்தா இல்ல. ஸோ அதனால வந்து என்னது? அது வந்து என்னது? இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. அடுத்து பாரு விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில உங்களுக்கு டைப்ஸ் இருக்கு. என்னதெல்லாம் இருக்கு? விகார புணர்ச்சியினுடைய டைப்ஸ் என்னதெல்லாம் இருக்கு? தோன்றல், அடுத்து என்னது? திரிதல், அடுத்து கெடுதல். புரிஞ்சுதா? ஒரு எழுத்து புதுசா தோன்றுது பாருங்க, பூ பிளஸ் கூடை பூக்கூடை. இக்கு வந்து தோன்றுதா? அப்ப அது தோன்றல் விகாரம். வர்றது தன்னொற்று இரட்டித்தல் அப்படிங்கிற ஒரு விதியின் அடிப்படையில வரும். அது நம்ம என்ன செய்யலாம்? அது இணை எழுத்துக்கள் போடணும். இனமிகள் அப்படிங்கிற தன்னொற்று இரட்டித்தல் இன்னொன்னு இருக்கு, இனமிகள் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து விதிகள்லாம் இருக்கு. நம்ம அந்த விதிகளை பத்தி படிப்போம். ஸோ அந்த விதிகளை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஹைடெக் அகாடமி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும். நம்ம ஹைடெக் அகாடமி அப்படிங்கிறது ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணி தமிழ் என்னோட படிக்கணும், விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ அதனுடைய கிளாஸஸ் வந்து விவரம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் எப்பவுமே வந்து 6:30 ஈவினிங் 6:30 to 8:30 2 hours நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைடெக் அகாடமி பிரான்ச் வந்து உங்களுக்கு ஹைடெக் அகாடமியோட ஹெட் பிரான்ச் வந்து உங்களுக்கு சென்னையில இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அட்மிஷன்ஸை நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை தமிழ் வந்து எல்லா விதிகளும் உட்பட்டு புணர்ச்சிகள் அடிப்படையில நியூ சிலபஸ் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? எல்லா கிளாஸஸையுமே நம்ம வந்து தமிழ்ல வந்து எடுத்துக்கணும். பிளஸ் நம்மளுடைய ஹைடெக் அகாடமி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா நம்ம 10க்கும் மேற்பட்ட புக்ஸை போட்டிருக்கோம். அந்த புக்ல ஒண்ணு நம்மளுடைய தமிழ் புக்கும் கூட. ஸோ நம்ம தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூ சிலபஸ் அடிப்படையில நம்ம வந்து செஞ்சிருக்கோம்னா புக்ஸ் வந்து போட்டிருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய அகாடமி நம்மளுடைய டிஎன்பிசியினுடைய சிலபஸ் சேஞ்சஸ் அடிப்படையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? புக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த புக்கை வாங்கி பயன்பெற்று இந்த தேர்வுல வந்து வெற்றி பெறுங்க. சரிங்களா? ஸோ விகார புணர்ச்சிக்கு நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க? இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து உயிரீற்று புணர்ச்சியில நம்ம 2 வகை அப்படின்னு பார்த்தோம். உடன்படுமை, இன்னொன்னு வந்து என்னது? குற்றியலுகரம் அப்படிங்கிறது. ஸோ உடன்படுமை அப்படிங்கிறது என்னது? இ ஐ இ இ இ ஐ வழி எவ்வும், ஏனைய வழி வவ்வும். ஏ வந்துச்சுன்னா ஈயும் வரும், இவ்வும் வரும். ஸோ இந்த விதியை பத்தி தெரியணும்னா இப்பதான் நீங்க நம்மளுடைய கிளாஸ் வந்து 3rd கிளாஸ் பாக்குறீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு புரியாது. பிகாஸ் நம்ம இதை வந்து 2nd கிளாஸ்லயே வந்து நம்ம செஞ்சுட்டோம். உடன்படுமை புணர்ச்சி விதியின் அடிப்படையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து வச்சுங்க நம்மளுடைய 2nd கிளாஸஸை பார்த்துட்டு வந்து நீங்க 3rd கிளாஸ் பார்த்தா
இந்த விதி உங்களுக்கு புரியும். உடன்படும் மெய்ல எப்படி இந்த யா அப்படிங்கிற சொல் வந்துச்சு, வா அப்படிங்கிற சொல் வந்துச்சு, இந்த பாருங்க இந்த யா வா அப்படிங்கிற சொல் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். குற்றியலுகிற புணர்ச்சி பாருங்க. குற்றியலுகிற புணர்ச்சியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தது குற்றியலுகிற புணர்ச்சி. எனது பிளஸ் உயிர் எனது உயிர், நாடு பிளஸ் யாது நாடியது நாடியாது, நிலவு பிளஸ் ஒளி நிலவொளி அப்படிங்கிறது குற்றியலுகரத்துக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம கீழே டெக்ஸ்ட் புக்கு கீழே போவோம். மெய் மயக்கம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நம்ம உங்களுக்கு அதை வந்து என்ன செய்வோம் எடுத்துக்கிடுவோம். இதுல வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸை வச்சு ரிலேட்டடா நமக்கு போன 2024 நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். சரிங்களா? நிறைய பேர் ரொம்பவே இதுல வந்து என்ன செஞ்சாங்க, திக்கி திணறினாங்க இது எப்படி பண்றது அப்படிங்கிறது. இந்த பாருங்க இதை நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். ஸோ இதே போல உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸை டிஎன்பிசி ரிலேட்டடா உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸை வந்து தெரியும்னா நம்மளுடைய கிளாஸஸை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இயல் அப்படிங்கிற சொல். ஸோ இயல் அப்படிங்கிற சொல்ல நம்ம மேட்ச் பண்ணணும். இதுல எது வரும் அப்படிங்கிறது அது சொல்லித்தரதன் அடிப்படையிலேயே நீங்க என்ன செய்ய போங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் புரியும். இப்போ இயல் அப்படிங்கிற சொல்ல பாருங்க, முதல் எழுத்த பாருங்க. இயல் அப்படிங்கிற சொல்லுல முதல் எழுத்த பாருங்க. என்ன எழுத்து? ஈ அப்படிங்கிற சொல். அப்ப ஈ அப்படிங்கிற சொல் என்னது? உயிர் எழுத்து. அப்ப உயிர் முதல். உயிர் வந்து என்ன செஞ்சிருக்கு? முதல்ல வந்திருக்கு. உயிர் முதல். அடுத்து ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்த பார்த்தோம்னா அது வருமொழி, ஒரு சொல்லினுடைய இறுதி எழுத்த பார்த்தோம்னா அது நிலைமொழி அப்படின்னு பார்த்தோம். அந்த கான்செப்டை லைட்டா இங்க வந்து நம்ம என்ன செய்யும் இம்ப்ரூவ் பண்ணி பாக்குறோம். அப்ப வருமொழி அடிப்படையில உங்களுக்கு வந்து எப்படி பிரியும்? உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு பிரியும் சொன்னோமா? முதல் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கோம்னா கிளாஸ் நம்பர் 1ல. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் கிளாஸஸ்ல நிலைமொழி மறுமொழியின் அடிப்படையில ரெண்டா பிரியும். நிலைமொழியின் அடிப்படையில உயிரீற்று மெய்யீற்றுன்னு சொல்லுவோம். வருமொழியின் அடிப்படையில உயிர் முதல் மெய் முதல்னு சொல்லுவோம். இப்போ வருமொழியை நம்ம அப்ப முதல் எழுத்த பார்க்கணும். இங்க வந்து வருமொழி முதல் மொழி எல்லாம் கொடுக்காம இயல் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்ல கொடுத்துட்டான். அப்ப முதல் எழுத்து அப்ப நம்ம பாக்குறோம்னா வருமொழி அடிப்படையில தான் பார்க்கணும். அப்ப முதல் எழுத்து அப்படிங்கிற போது ஈ, அப்போ உயிர் எழுத்து முன்னாடி வந்திருக்கு. அப்போ உயிர் முதல். கடைசி எழுத்த பாரு என்ன வந்திருக்கு? மெய் வந்திருக்கா? அப்போ உயிர் முதல் மெய் அப்படிங்கிறது ஞாபகம். உயிர் முதல் மெய் ஈறு. மெய் வந்து என்னவா வந்திருக்கு? ஈற்று எழுத்தாக வந்திருக்கு. அப்ப உயிரீறு மெய்யீறு. இந்நிலை மொழியின் அடிப்படையில உயிரீறு மெய்யீறு அப்படின்னு சொல்லுவோம். மெய் எழுத்து ஈரா வந்திருக்கு. அப்ப இது ஒன்று. அடுத்து புதிது அப்படிங்கிற சொல். பூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. இப்பு கூட்டல் பூதான் வந்து என்னது? பூ அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? இப்பு கூட்டல் ஊதான பூ. அப்ப இப்பு கூட்டல் ஊ பூ வரும்போது முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? இப்பு. அப்ப மெய் முதல் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்படிதானே? மெய் தான் வந்து என்னது இருக்கு? முதலாக வந்திருக்கு. அதுக்கடுத்து தூ அப்படிங்கிற எழுத்து. தூ அப்படிங்கிற எழுத்தை பிரிக்கும் போது இத்து கூட்டல் ஊ வந்து என்னது? தூ. கடைசி எழுத்த என்ன வந்திருக்கு? ஊ வந்திருக்கு. அப்ப உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்ப முதல்ல மெய் எழுத்து மெய் முதல், கடைசி வந்து என்னது? உயிர் ஈறு இறுதி எழுத்து. அப்ப மெய் முதல் உயிர் ஈறு. புரிஞ்சுதா? அடுத்து ஆணி அப்படிங்கிற சொல். இப்ப ஆணி அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கும் பொழுது ஆ. ஆ அப்படிங்கிறது என்னது? உயிர் எழுத்து. அப்ப உயிர் முதல். நீ அப்படிங்கிற சொல்ல பிரி. இன்னு கூட்டல் 3 சுழி எண். இன்னு கூட்டல் ஈதான் வந்து என்னது? நீ. அப்படிதானா? அப்ப நீல கடைசி எழுத்து என்னது? இன்னு கூட்டல் ஈ. அப்போ உயிர் எழுத்து. அப்படிதானா? அப்போ ஃபர்ஸ்ட் உயிர், அடுத்து கடைசிலையும் உயிர். அப்போ உயிர் முதல் உயிர் ஈறு அப்படின்னு என்ன இருக்கு? உயிர் முதல் உயிர் ஈறு. இது 3வது. அடுத்து வரம் அப்படிங்கிற 4வது சொல். அது மெய் முதல் மெய் ஈறு. எப்படி? இவ்வு கூட்டல் ஆ. இவ்வு மெய் முதல் தானே? மெய் தானே முதல் வந்திருக்கு. வரம்ல இம்மு வந்திருக்கா? கடைசியில இம்மு தானே? அப்போ மெய் ஈறு. மெய் முதல் மெய் ஈறு. மெய் வந்து முதல்லயே வந்திருக்கு, மெய் வந்து என்னது? இறுதியிலே வந்திருக்கு. அப்போ மெய் முதல் மெய் ஈறு 4. புரிஞ்சுதா? இதன் அடிப்படையில நீங்க போய் பார்த்தாலே தெரியும்.
குரூப் 2 கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். சரியா? இந்த மாதிரி இந்த மாதிரி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு கிளாஸஸ் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படிங்கிற நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. அதை பத்தி தெளிவாகவே நம்ம என்ன செய்வோம் சொல்லித்தரோம். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கேன். புணர்ச்சி அப்படிங்கிறது உயிரீற்று புணர்ச்சியினுடைய வகை. நம்ம 3 கிளாஸா புணர்ச்சியினுடைய வகைகள், அப்புறம் உயிரீற்று புணர்ச்சியை பத்தி படிச்சிருக்கோம். உயிரீற்று புணர்ச்சி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. மெய்யீற்று புணர்ச்சி, திசைப்பெயர் புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சின்னு பல புணர்ச்சிகள் விதிகள் வந்து என்ன செய்து இருக்கு. திசையின் அடிப்படையில வடக்கு பிளஸ் திசை, வடக்கு திசை. இப்ப வட திசை அப்படிங்கிறது வடக்கு கூட்டல் திசை, வட திசை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அந்த ஈக்குக்கு என்ன ஆச்சு, எப்படி போச்சு, எந்த விதியின் அடிப்படையில போச்சுது அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுமா? அதே போல பண்பு பெயர் சொல்லாக இருக்கக்கூடிய கருமை நிறம், கரு நிறம் அப்படின்னு எப்படி ஆச்சு? கரு நிறம், கருமை கூட்டல் நிறம். இந்த மை அப்படிங்கிற சொல் எப்படி கெட்டு போச்சு? ஈறுபோதல் விதியின்படி கெட்டு போச்சு. சோ இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுமா? இந்த விதியெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிடணுமா? நன்னூலாரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. சோ அதுல நம்ம தெளிவாவே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இத்தோடி நமக்கு வந்து புணர்ச்சி கிளாஸஸ் முடியுது. சோ அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.